ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேம் கட்ஸ். என்னோட பேரு காயத்ரி. எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் என்னோட கணவரும் ஒரே ஊர்தான். ஸ்கூல் போறப்பதான் 2 பேரும் பழக ஆரம்பிச்சோம். 15 வயசுல எங்களோட காதல் ஆரம்பிச்சுச்சு. அந்த நேரத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா எங்களோட காதல் வாழ்க்கை போச்சு. ஊர்லயே 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தனால என்னோட வீட்ல என்னை படிக்க வச்சாங்க. ஆனா சேகர் 10 வரைக்கும் மட்டும் படிச்சிட்டு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாரு. லீவ்ல மட்டும் வந்து என்னை பார்த்துட்டு போவாரு. அடிக்கடி அவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற கவலை மட்டும்தான் அப்போ எனக்கு இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டோட போனுக்கு கால் பண்ணி கிடைக்கிற டைம்ல என்கிட்ட பேசுவாரு. 12 பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு வீட்ல இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் கூலி வேலைதான் பார்க்கறாங்க. குடும்பம் பெருசா வசதி எதுவுமே இல்லை. இதுக்கு அப்புறமா படிக்க வைப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் என்னை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. கிராமத்து சைடு பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுலயே பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என் கூட 10 படிச்ச பொண்ணுங்க கூட இப்ப 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்காங்க. 3 மாசம் லீவ் முடியறதுக்கு முன்னாடியே என்ன பொண்ணு கேட்டு நிறைய பேரு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் வரன் கூடையிலேயே கல்யாணம் பண்ணிட்டோம்னா நல்லது அப்படின்னு நினைச்சு ஜாதகம் பார்க்க தொடங்கிட்டாரு. எனக்கு வாழ்ந்தா சேகரோட தான் வாழணும். அவர் இல்லாத வாழ்க்கையவே என்னால நினைச்சே பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு. வீட்ல கண்டிப்பா எங்களோட காதலை ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பேசுறத பத்தி சேகரோட ஃப்ரெண்ட் மூலமா அவர்கிட்ட சொன்னேன். சேகர் உடனே ஊருக்கு கிளம்பி வந்தாரு. என்னோட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உங்க வீட்ல கண்டிப்பா நம்மளோட காதலை ஏத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. எனக்கு என்ன முடிவு எடுக்கறதுன்னே அப்போ தெரியல. ஒன்னு வேணும்னு நினைச்சோனா இன்னொன்னு இழக்கதானே வேணும். சேகர்தான் வேணும்னு முடிவு பண்ணேன். வீட்டில இருந்து எதுவுமே எடுத்துக்காம கிளம்பி போனேன். சென்னைக்கு போயிட்டு கோவில்ல தாலி கட்டி ஒரு வாடகை வீட்ல எங்களோட வாழ்க்கையே ஆரம்பிச்சோம். என்னோட கணவர் ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல தான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2-3 வருஷம் வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா போச்சு. அதுக்கப்புறமா நான் கர்ப்பமான டைம்ல கணவர் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. எங்க வீட்டு சைடுலயும் யாருமே பேசுறதே இல்லை. மாமியார் வீட்லயும் எங்களை சேர்த்துக்கவே இல்ல. இதனால நாங்க எந்த உதவியுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சேகர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. அவரோட வேலையையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற ஆரம்பிச்சாரு. நாமளே தனியா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே தொழில் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன, கடனை நம்பித்தான் தொழில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. வாங்குற கடனுக்கு மாசம் வட்டியே 20,000 பக்கமா கட்டுற மாதிரி இருக்கும். எல்லா டைம்லயும் பிசினஸ் இருக்காது. இதனால கணவர் வட்டி கட்டக்கூட ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு. பிள்ளையே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஒரு கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என்னோட சம்பளம் வீட்டு செலவுக்கு ஓரளவுக்கு போதுமானதா இருந்துச்சு. இப்படி கஷ்டப்படுற நேரத்துலதான் நான் எடுத்த முடிவு தப்போன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். உதவி இல்லாம கஷ்டப்படுறப்பதான் பெத்தவங்களோட அருமை எனக்கு புரிஞ்சுச்சு. எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா எதை புரிஞ்சு என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சு பல வருஷங்களை கடத்த ஆரம்பிச்சேன். கணவரோட தொழிலும் ரொம்பவே டல்லா இருந்த டைம்ல வட்டி கட்டணுமே அப்படின்னு நினைச்சு அவர் வேலை செஞ்ச பழைய ஆபீஸ்கே வேலைக்கு போயிட்டு அதுல வரக்கூடிய சம்பளத்துல அவர் வாங்குன கடனுக்கான வட்டியை கட்டிக்கிட்டு இருந்தாரு.
பொண்டாட்டியே நல்லா வாழ வைக்க முடியலையே இன்னும் நினைச்சு ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. இப்படி இருக்கப்பதான் அவரோட ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அவசரம் சொல்லி சொன்னாங்க. சேகருக்கு என்ன ஆச்சு? பதறிக்கிட்டே ஆட்டோ பிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கணவரோட முதலாளி அங்க நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கத்தி கதறி ஆள ஆரம்பிச்சேன். அப்பதான் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியிலேயே சேகர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. என்னோட பொண்ண வச்சுக்கிட்டு நான் இனி எப்படி வாழ போறேன்னு நினைச்சு நான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்கு கூட என்னோட கையில காசு இல்லை. முதலாளிதான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாரு. கணவர் இறந்ததுமே கடன்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குது வாடகை வீடு, சொத்துன்னு எதுவுமே இல்லை. 50 லட்சம் கடனை எப்படி என்னால கட்ட முடியும்னு யோசிக்கிறப்பதான் கணவர் ஆபீஸோட ஓனர் இத நான் செட்டில் பண்றேன், எனக்கு நீங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்த்தும் வச்சாரு. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடன் பிரச்சனையே அந்த நல்ல மனுஷன் எங்களுக்காக தீர்த்தும் வச்சாரு. அந்த நேரத்துல கடவுளாதான் அவரை நான் பார்த்தேன். இவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்ப அவரோட உள்நோக்கம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. முதலாளியோட பேரு தர்மராஜ். அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கும். அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. கணவன் ரொம்ப வருஷமாவே அவர்கிட்டதான் வேலை பார்க்கிறாரு. விசேஷ நாள வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. என்னோட பொண்ணுக்கும் புது டிரஸ் எல்லாமே கூட வாங்கிட்டு வந்து தருவாரு. யாரும் இல்லாத ஊர்ல நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி என்னோட கணவர் அடிக்கடி சொல்லுவாரு. கணவர் இறந்து 16வது நாள் காரியத்துக்கு முதலாளியை கூப்பிட்டோம். அவரும் வந்திருந்தாரு. நான் தான் அவருக்கு சாப்பாடும் பரிமாறினேன். அப்போ அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. எப்பவுமே என்னோட கண்ணை பார்த்து பேசக்கூடிய அவரோட பார்வை என் கழுத்துக்கு கீழ போறத நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அவரோட மனசுல என் மேல ஆசை இருக்கு அப்படிங்கிறத அவரோட பேச்சு நடத்தையிலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். கணவர் இல்லாம விதவையா இருக்கும். உதவிக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையே சாதகமா யூஸ் பண்ணிக்க யார்தான் நினைக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு. சாப்பிட்டு முடிச்சட்டு, உன்னோட கணவர் வாங்கின கடன், அதோட வட்டி கணக்கு இதுல இருக்கு, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை என் கையில கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்த அடுத்த நிமிஷமே தலையில பெரிய இடியே இறங்குன மாதிரி இருந்துச்சு. 80 லட்சம் கடன் தொகையை பார்த்து பின்ன எப்படி இருக்கும்? நான் போற வேலையில கிடைக்கிற காசு குடும்ப செலவுக்கே பத்தாது. இதுல வீட்டு வாடகை, கரண்ட் பில், ஸ்கூல் பீஸ்னு இன்னும் ஏராளமா இருக்கு. 80 லட்சத்துக்கு மாச வட்டி கூட கட்டுறது ரொம்ப கஷ்டமே. எங்க 2 பேரை வித்தா கூட இந்த கடனை அடைக்க முடியாதே. ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்த கடனை எங்களுக்காக அடைச்சிட்டு பெருந்தன்மையா உட்கார்ந்திருக்கீங்கங்க. வேற யாருமா இருந்தாங்கன்னா நமக்கு எதுக்குன்னு போயிருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப வரைக்கும் எங்களுக்காக நிக்கிறீங்களேன்னு சொல்லி அவரோட கால விழுந்து அழுதேன். என்ன தொட்டு தூக்கிவிட்டு அழுகாதீங்க காயத்ரி, எல்லாத்துக்குமே வழி இருக்கு. ஊர்ல ஏதோ சொத்து இருக்கான்னு பாருங்க, இல்லன்னா நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. சேகர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஃபேமிலில இருக்க எல்லாரையுமே விட்டுட்டு வந்துட்டாரு. இதனால அவர் இறந்தப்ப கூட
அவரோட பாடிய பார்க்கறதுக்காக கூட அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. சொத்துன்னு போனா கொடுக்கவா போறாங்க, முதலாளி என்ன சொல்றாரோ அதை கேப்போம்னு நினைச்சட்டு அடுத்த நாள் அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பி போனேன். அவரோட ரூம்ல தனியாதான் இருந்தாரு. உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லி அழுதேன். அதுக்கு அவரு, உனக்கும் யாரும் இல்ல, என்னோட நிலைமையும் அதுதான். பணம் நிறைய இருக்கு. வசதிக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. ஆனா அன்பு காட்டதான் யாருமே எனக்கு இல்லை. நீ உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துரு. என்னோட நீ இருந்தா போதும். உன்னையும் உன் பொண்ணையும் நான் நல்லாவே பாத்துக்குவேன். புருஷன் செத்ததும் இவர் இப்படி கூப்பிடுறாரேன்னு நினைக்காத. உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு. சேகர் இருக்கையில உன்னோட பழகுறது தப்புன்னு நினைச்சுதான் ஒதுங்கியே இருந்தேன். எனக்கும் ஆசை இருக்கு இல்லையா? அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். காசு கொடுத்துட்டு படுக்கைக்கு கூப்பிடுறாரேன்னு நினைக்காத. கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டியா நீ இருந்தா போதும். நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுன்னு சொன்னாரு. அவர் கேட்டது தப்புதான். ஆனா என்னோட சூழ்நிலை மோசமானதா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? புருஷன் செத்து ஒரு மாசம் கூட ஆகல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு இந்த ஊர் பேசும். காசுக்காக கிழவனை கூட விட்டு வைக்க மாட்டா போலையே அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த வாய் எதுவுமே பசிக்கு சோறு போடாது, கஷ்டத்துல உதவி பண்ணாது. ஊருக்காக யோசிச்சா செத்துதான் போகணும். நமக்காக யோசிச்சா பொண்ணும் நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இதை யோசிச்சு சரின்னு சொன்னேன். உங்க கூட பொண்டாட்டியா வாழறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். டைம் எடுத்துக்கோ, ஆனா உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லி சொன்னாரு. நானும் பொண்ணும் வீட்டை காலி பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கே போயிட்டோம். மாடியில எங்களை தங்க வச்சாரு. பொண்ணை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்தும் விட்டாரு. நானும் அவரை நல்லபடியா கவனிச்சுக்க ஆரம்பிச்சேன். என் பொண்ணுக்கும் அவரை பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளையே அவரை அப்பான்னு கூப்பிடவும் ஆரம்பிச்சட்டா. நானும் அவர் கூட வாழறதுக்காக என்னை தயார்படுத்திக்கிட்டேன். வயசு என்ன பெரிய விஷயமா? மனசுதான் முக்கியம்னு நினைச்சு அவர்கிட்ட பேசினேன். அடுத்த நாளே ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. விதவையான எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. 2வது கணவரா அவரை ஏத்திக்கிட்டு, அவர் கையால தாலி கட்டிக்கிட்டேன். இப்போ அவர் கூட முதலிரவு நடந்துருச்சு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே தினமும் இரவுகளை அவர் கூட கழிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பக்கம் என்னோட கணவர் வாங்கின கடனாலதான் இந்த கல்யாணத்தை நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு என்ன நினைக்க வச்சாலும், இன்னொரு பக்கம் வாங்குன கடனை அடைக்க முடியாம இப்படி நம்மளையே அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லி நான் நினைக்காத நாளே இல்லை. ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி. நான் எடுத்த முடிவு தப்பா? இல்ல சரியான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. காதல் எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி மாத்துறது. நிறைய பேரு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா காயத்ரி மாதிரி ஒரு சில பெண்கள் குடும்பத்தை விட்டுட்டு வந்து இது போல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. இசை.